ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு thefabricstudio. இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்டி அண்ட் சூப்பரான இந்த பஃப் ஸ்லீவ் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான பஃப் ஸ்லீவ் வச்சு ஆர்கான்ஸா குர்த்தி நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது குர்த்திக்கு மட்டும் இல்லை, ப்ளவுஸ்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். நான் ப்ளவுஸ்லேயும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவுக்கு நான் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். லைனிங் இல்லாமையும் ஸ்டிச் பண்ணலாம். அட்டாச் பண்ணியிருக்கேன் லைனிங் கிளாத்தில். ஸ்லீவுக்கு எப்போவும் நம்ம 4 ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ பண்ணுறத அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் ஃபேப்ரிக்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய பேசிக் ஸ்லீவ் பேட்டர்னை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ கிளாத்தோட ஃபோல்டிங் சைடில் இந்த பேட்டர்னை வச்சுட்டு ஸ்லீவோட ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே கொஞ்சம் கேப் விட்டுறலாம். நான் இந்த ஸ்லீவுக்கு 10.5 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸு. ஸோ 11.5 இன்ச் இந்த ஸ்லீவோட ஹைட். இப்போ ஸ்லீவோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டைப் ஸ்லீவுக்கு ஸ்லீவோட மேல் பக்கத்தில் மட்டும்தான் பஃப் வைக்க போகிறோம். இப்போது ஸ்லீவ் ஹைட் மார்க் பண்ணதுலேருந்து மேலே ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதே எனக்கு 1 இன்ச்சில் பஃப் கிடைக்கும். உங்களுக்கு பஃபோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு டபுளாக இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது 1 இன்ச் வரும். இந்த ஸ்லீவோட மேல் பக்கம் மட்டும்தான் பஃப் கொடுக்க போகிறோம். கீழே ஸ்லீவ் ரவுண்டில் எந்த ப்ளீட்ஸும் வர போகிறதில்ல. ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ண அந்த 1 இன்ச்சுக்கும் கீழே நம்ம ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுட்டு அது மேலே இந்த பேட்டர்னை இந்த மாதிரி வைங்க. ஸ்லீவ் ரவுண்ட், அதாவது ஹெம் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். மேலே 1 இன்ச் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த வித்தில் அதையும் நீங்கள் எக்ஸஸாக கூட கொடுத்துக்கலாம். ஒரு 1.5 அது வரைக்கும். 1 இன்ச்சை விட அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களோட ஸ்லீவ் ரவுண்ட், அதாவது ஹெம் லைன் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாகிடும். அது பேட்டர்னில் இருக்க மார்க்ஸை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதில் சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக தேவை. மேலே பஃப் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது இந்த சென்டர் பாயிண்ட்டோட தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த சென்டர் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய பேசிக் ஸ்லீவை 1 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேலே வர்ற பஃப் இருக்கு இல்லையா, 2 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் ஸ்ட்ரைட்டாக இந்த சென்டர் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கர்வ் ஸ்கேல் வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த பேட்டர்னை வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்லீவோட மார்க்கிங்ஸு. நம்மளோட நாட்ச் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பேட்டர்ன் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கும் நான் 2 சைடு ஸ்லீவுக்குமே கிளாத்து பத்தலை, ஸோ அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ராங் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ண கிளாத் ஸ்லீவோட பேக் சைடில் போயிடும். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை ஃபோல்டிங் சைடில் போட்டுட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட கீழ் பக்கம், அதாவது ஹெம் லைனை மட்டும் எக்ஸாக்டாக நம்ம லைனிங் கிளாத்தில் என்ன இருக்கோ அதையவே கட் பண்ணிக்கலாம். மற்ற பக்கம்லாம் எக்ஸஸாக கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்லீவை ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஒரு மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் கிளாத்தை எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத்தோட ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டர் நாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம சைடில் எக்ஸஸாக வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தோட சென்டரும் மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்டில் அதாவது ஹெம் லைனில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த ஹெம்லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். இப்போ மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு மேலேயே வந்து ஒரு ஸ்டே ஸ்டிச் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னில் ஸ்லீவ் சென்டர் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸஸாக நம்ம பஃப் கட் பண்ணோம் இல்லையா, அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் டபுளாக மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதோட டபுளாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச் மாதிரி 2 சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த 3 இன்ச்சுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். இது எக்ஸாக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த ஸ்லீவில் இப்போ வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பாடி கூட அட்டாச் பண்ணும்போது கிளாத்தில் எக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கூட ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்டுக்காக தான் சொல்லியிருக்கேன். 3 இன்ச் 2 சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சுக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். சென்டர் பார்ட்டில் இருந்து ஒரு சைடு வந்து 2 சைடில் இருந்தும் சென்டரை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி ஈக்குவலான ப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஸ்லீவில் இப்போ நான் சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து பஃபோட ஹைட் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 1 இன்ச் ஹைட் தான் இருக்கும். உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 9 இன்ச் வேணும். எனக்கு இங்கே மெஷர் பண்ணி பார்க்கும்போது 9க்கு மேலே தான் இருந்துச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அட்டாச் பண்ணும்போது கூட எக்ஸஸான ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அதையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட நாச் இருக்கும் இல்லையா, ஸ்லீவையும் பாடிஸோடதும் ரெண்டையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாத் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்லீவில் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு எந்த எக்ஸஸ் கிளாத்தும் வரல, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு கர்வ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த நாச்சஸை ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த சின்னதாக ஒரு ப்ளீட்ஸை வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ பேக் சைடில் வந்து அந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து சின்னதாக ஒரு 2 ப்ளீட் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதனால் கிளாத்தில் ஸ்லீவ் போடும்போது எதுவும் ஃபோல்டிங் வரும்னு நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, பர்ஃபெக்டாக இருக்கும்.
இப்போது ஸ்லீவ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனல் லுக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இந்த ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.